போவாங்கன்னா, இந்த லோக்கல் சினகாக் இருக்குல்ல, இதான் இவங்க வாழ்க்கையா இருந்தது. அதை விட்டுருவாங்க, அப்பா அம்மா விட்டுருவாங்க. வெறும் அப்போஸ்தலர் 12 பேர் மட்டும் அம்மா அப்பா விட்டுட்டுலாம் போல. அவங்க வழக்கமே அதுதான். அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு இந்த ரபி எங்கெல்லாம் போறாரோ கூட போவாங்க. அவங்க பேர் தான் டிசைபிள். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க பழைய வாழ்க்கைக்கு மறித்து புது வாழ்க்கைக்குள்ள என்ன பண்றோம்? நுழையிறோம். மிந்தி மாதிரி நாங்க வாழ முடியாது. மிந்தி எதை சாப்பிட நினைச்சாலும் சாப்பிடலாம். இப்ப ரபி என்ன சாப்பிட்றாரோ அதான் சாப்பிட முடியும். எந்த அவங்க அவங்க ஊரே சேர்ந்து வாழ்த்தோம். அவங்கள என்ன தெரியுமா வாழ்த்தோம்? இவன் ரபி ஆக போறான், ரபி கூட போக போறான். ஒரு ரபி இவனை நம்பிட்டாரு. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மே த டஸ்ட் ஆஃப் யுவர் ரபி கவர் யூ. மே த டஸ்ட் ஆஃப் யுவர் ரபி கவர் யூ. உன்னுடைய ரபியினுடைய தூசி, அவர் நடந்து போகும்போது அந்த செருப்புல இருந்து வர்ற தூசி உன்னை மூடுவதாக. அப்படின்னா நீ அவ்வளவு க்ளோஸா நடந்து போ. கதை இன்னும் முடியல. டிசைபிள்னா என்னன்னு சொல்றேன் நான். இப்ப ரபி திடீர்னு ஒரு பல்லு குச்சி எடுத்து இப்படி குத்துறாருன்னு வச்சுங்களேன், கூட இருக்கிற டிசைபிள் எல்லாம் பல்லு குத்துவான். அவர் செய்யறதெல்லாம் செய்வான். இதனால அவர் பாத்ரூம் போகும்போது உள்ள போயிடுவானுங்க. அவர் எப்படி போறாரு, என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்கு. நான் சொல்லல, ஹிஸ்டரி. உள்ள போயிடுவானுங்க. அவர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஆண்டவர் நன்றி சொல்றாரு. பாத்ரூம்லாம் போயிட்டு வெளியே வந்து ரபி நன்றி சொல்றாரு. அவர் வேற. நீங்க அதுக்காக நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா அது ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால நம்ம நன்றி சொல்றது இல்லை. என்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகலையோ அன்னைக்கு தான் ப்ராப்ளம் நமக்கு. ஆண்டவரே அப்படின்ட்டு அது வரைக்கும் அது தெரியறது இல்லை, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்குதுன்ட்டு. அவனுங்க எல்லாத்துக்கும் சொல்றது, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்தோத்திரம். இவனுங்க கூடவே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீசர்களுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 25? 30? 30க்கு மேல. யார சொன்னாங்க? 16 வயதினிலே. இவ்வளவு நேரம் அதான சொன்னேன், பெத் மிட்ராஸுக்கு எப்ப போகணும்ட்டு. எத்தனை வயசு எல்லாருக்கும்? பெத் மிஸ்ரா 16, 17 வயசு. பேதுருவுக்கு மட்டும் 20 வயசு. எப்படி சொல்றீங்க பேதுருவுக்கு மட்டும் 20 வயசுன்னு? 2 காரணம். ஒண்ணு, எந்த ரபி ஆள் எடுத்தாலும் இந்த யூத வரலாறுல 2 ரபி தான் இயேசு மாதிரி போய் செலக்ட் பண்ணது. மற்றபடி அவனுக்கு தான் ரபி கிட்ட வருவாங்க எங்களை சேர்த்துங்கன்ட்டு. ஆனா இவங்க 2 ரபி தான். ஹிலல் அப்படிங்கிற ரபியும் இயேசுவும் தான். ஹிலல் வந்து இயேசு 50 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவர். அவர் தான் யூத குலத்தினுடைய இன்று வரை முக்கியமான ரபி. த ரபி, ஹிலல் ரபி. இயேசு கிறிஸ்து 2வது போய் இப்படி கூப்பிட்டவர். இவங்களுடைய பேதுருக்கு 20 வயசு. ஏன்னா அந்த ரபி எடுக்கும்போது ஒரு மாணவன் மட்டும் எல்லார விட மூத்தவனா இருப்பான். ஏன்னா அவன் வந்து காரியங்களாம் என்ன பண்ண, இவனுங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அவன் தான் பேசுவான். பேதுரு முந்திரி கொட்டையெல்லாம் பேசல. பாத்ரூமுக்கே போறானுங்களே, கடல்ல நடக்கும்போது சும்மா விடுவான். அதனாலதான் பேதுரு சொன்னான், நீரே ஆனால் நானும் இறங்கி வரட்டும். ஏன்னா ரபி செய்யறத நானும் செய்யணும். இப்ப கல்ச்சர் புரிஞ்சுக்கும் போது பைபிள் எப்படி இருக்கு பாருங்க. அது ஏதோ விசுவாசம் அப்படிலாம் இல்ல, ரபி கல்ச்சர் அது வரணும். சரி, நீங்க எப்படி பிரதர் சொல்றீங்க 20 வயசு பேதுருவுக்குன்னு எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னு தெரியுமா? ஒரு நாள் பேதுரு கிட்ட வந்து கேட்டாங்க, உங்க ரபி வரி கட்டுறாரா அப்படின்னு கேட்டாங்க. டெம்பிள் டாக்ஸ், கோயிலுக்கு வரி செலுத்துறாரா? உடனே பேதுரு போறான். போய் அப்படி சொல்லும் போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, வரி தானே. மீனை பிடிச்சி ஒரு வெள்ளி பணம் இருக்கும். என்ன இருக்கும்? அதை உனக்கும் எனக்கும், மத்தவெல்லாம் கெட்ட தேவையில்ல. ஏன்னா யாத்திராகம புஸ்தகத்துல சொல்லி இருக்குது, 20 வயசு இருக்கிறவங்க தான் டெம்பிள் டாக்ஸ் கட்டணுமா. அப்ப இவரு தான் மூத்தவர், மற்றவங்களுக்கு எல்லாம் வரி கட்ட தேவையில்லாத வயசு. 20 வயசு இவருக்கும் 30 வயசு இவருக்கும் 2 பேருக்கும் வரி கட்டினாங்க.